அவங்க செய்யற ஒரே வேலை கண்ணீர் விட்டு கதறி அழுது எல்லாரும் என்னைய தாக்குறாங்க, எல்லாரும் என்னைய ஒழுக்குறாங்க. 1999 அட 99 என்னதான் நடந்துச்சு? கண்ணை தொடச்சிட்டு ஒழுங்கா உருப்படியா சொல்லியா அப்படின்னா யாரு? நம்ம சபாநாயகர் குடியரசுத் தலைவர் மாதிரி ராணுவ ரகசியத்தை வாங்கி வெரிஃபை பண்றாரு. ஆமா ஆமா, திமுக இஸ்லாமியர்களை பத்தி அந்த வார்த்தை சொல்லியிருக்கு, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு அசம்பிளி க்ளோஸ் பண்ணிட்டு ஓட்டாங்க. இப்படி வாய்க்கு வந்ததை பேசும்போது நம்ம டக்குன்னு என்ன கேட்போம்? மூளையை எங்க கழட்டி வச்சு வந்தீங்கன்னு கேட்போம். மண்டையில களிமண்ணையா தூக்கிட்டு வந்தேன்னு கேட்போம். தலையில என்னத்தை தூக்கிட்டு வந்த அப்படின்னு கேட்டா, நான் தலையில தொப்பி போட்டிருக்கேன், நான் தொப்பி போட்டு வந்ததை இந்திரகுமார் சுட்டி காட்டி இஸ்லாமிய வெறுப்பு பேசுறார் அப்படின்னு அறிக்கை விடுறாரு. 4-5 சேனல்ல உட்கார்ந்து பேட்டி கொடுக்கிறாரு. இந்தியாவில் இஸ்லாமியர்களை தவிர வேறு யாருமே மதத்தை சொல்லி இப்படிப்பட்ட செயல்களை செய்வதில்லை, இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இப்படி செய்கிறார்கள் அப்படின்னு பேசிய போது கலைஞர் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது எந்த பின்னணியிலே இடிக்கப்பட்டது என்று சட்டப்பேரவையில் கேட்டார். மோடி என்கின்ற வார்த்தையவே அலறி அடித்துக் கொண்டு அந்த லாட்ரி மருமகன் அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறார் என்றால், பாபர் மசூதி என்ற வார்த்தையோ அயோத்தி இந்துத்துவ தீவிரவாதிகளால் இடிக்கப்பட்டது என்று அந்த அசம்பிளியில பேசின வார்த்தைகளையோ இவர்கள் இன்றைக்கு அனுமதிப்பார்களா? 10 இஸ்லாமிய மாணவர்கள் ஆண்டுதோறும் அயல் நாட்டிற்கு சென்று உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற திட்டத்தை வகுத்த திமுக இஸ்லாமிய விரோதியா? அந்த திட்டத்தை பற்றி வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு உம்முன்னு ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறாரே ஒருத்தர், அவர் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவரா? மக்களுக்கான ஆட்சியை தருவது ஜனநாயகம்னு நம்ம எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கோம். அது அப்படி கிடையாது போல. மக்களுக்கெல்லாம் ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க, அவருக்கு நம்ம ஜனங்களின் நாயகன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்ன சொன்னாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு சட்டப்பேரவையில் டெஸ்ட் ஆடி பழகிட்டதுக்கு அப்புறம் T20 ஆடு அப்படின்னா அது ரொம்ப சிரமம். T20 ஆடி பழகிட்டோம்னா டெஸ்ட் ஆடுறது சிரமம். ஆனா அசம்பிளியில என்ன ஆடுறாங்கன்னே தெரியல, என்ன ஆடுறாங்கன்னே தெரியல, என்ன ஆடுறாங்கன்னே தெரியல. பேரவை தோழர்களே, பேரவை தோழர்களே, பேரவை தோழர்களே, டெமோக்ரசி டெமோக்ரசி நீங்க கவிஞரா இருக்கலாம், சரி, அவர் கவிஞரா இருக்கிறாரா, என்னவா இருக்கிறாரா, மனுஷனா இருக்கிறாரா அப்படின்றதே தெரியல. பேரவையில, சட்டப்பேரவையில ஒன்னொன்னை 2 தடவை அங்க ஒரு அமைச்சர் பேசிக்கொண்டே இருக்கிறார், திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறார், மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்கிறார். இது இன்னொரு வகை. ஒரே வரியை திரும்ப திரும்ப வாசிக்கிறது ஒரு வகைனா, வெவ்வேறு வார்த்தைகளை இரட்டோ மொழிந்து வெவ்வேறு வகையில திரும்ப திரும்ப பேசுறது வேற. அவர் அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு அமைச்சர் மட்டும்தான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறாரா அப்படின்னா, அந்த பக்கம் இருக்கிற எல்லா பேரும் ஒரே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க செய்யற ஒரே வேலை கண்ணீர் விட்டு கதறி அழுது எல்லாரும் என்னைய தாக்குறாங்க, எல்லாரும் என்னைய ஒழுக்குறாங்க. 1999 அட 99 என்னதான் நடந்துச்சு? கண்ணை தொடச்சிட்டு ஒழுங்கா உருப்படியா சொல்லியா அப்படின்னா அதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. உடனே அவர் ராணுவ ரகசியத்தை கோப்புகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாரு அசம்பிளி ரெக்கார்ட்ல. யாரு? நம்ம சபாநாயகர் குடியரசுத் தலைவர் மாதிரி ராணுவ ரகசியத்தை வாங்கி வெரிஃபை பண்றாரு. ஆமா ஆமா, திமுக இஸ்லாமியர்களை பத்தி அந்த வார்த்தை சொல்லியிருக்கு, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு அசம்பிளி க்ளோஸ் பண்ணிட்டு ஓட்டாங்க. இந்த முஸ்தபான்ற நபரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல, நான் நேரடியாக அனுபவிச்சிருக்கேன். ஒரு மாலை முரசு விவாத அரங்கம், நான் இதை பேச வேண்டாம் நினைச்சேன், அதை பேசினா திரும்பவும் இல்லை இந்திரகுமார் அப்போ அந்த தவறான நோக்கத்தில் பண்ணிட்டாருன்னு அதை பேசிடுவாங்களோன்னு தவிர்க்க வேண்டியது இருந்தது. ஆனால் இன்னொரு தோழர் சொன்னார், அவருடைய இயல்பை புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அதை சொல்லாமல் பேச முடியாது அப்படின்னாரு. என்னை பற்றி அசம்பிளியில் பேசிட்டாங்க தெரியுமா? நேற்று அசம்பிளி ரெக்கார்ட்ஸில் இந்திரகுமார்ன்ற பேரை தவிர்த்து இந்திரகுமாரை பற்றி பேசியிருக்கிறாங்க. மாலை முரசில் ஒரு விவாத நிகழ்ச்சி, அந்த விவாத நிகழ்ச்சியில் தாவேக்கா சார்பாக அந்த முஸ்தபான்ற நபர் வந்திருந்தார். அவர் மாதர் பக்ருதீன்றது எனக்கு தெரியாது, அவர் என்னவானாலும் இருக்கலாம், அவருடைய பேர் முஸ்தபா அப்படின்னு போட்டு வந்தார். அவர் எப்பவுமே தொப்பி போட்டு தான் வருவார், அதுதான் அவருடைய இயல்பு. அன்னைக்கு டிபேட்ல பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப தாவேக்காவுக்கு கொடூரமான வகையில, அவர் தனியா ஒரு கட்சி வச்சிருக்கிறார்,
வக்ஃப் வாரிய மசோதா சிஎன்ஆர்சின்னு சம்மந்தம் இல்லாமல் அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறாரு. திமுக பாஜக கூட்டணி என்னமோ பேசிக்கிட்டே போறாரு. வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறாரு. இப்படி வாய்க்கு வந்ததை பேசும்போது நம்ம டக்குன்னு என்ன கேட்போம்? மூளையை எங்க கழட்டி வச்சு வந்தீங்கன்னு கேட்போம். மண்டையில களிமண்ணையா தூக்கிட்டு வந்தேன்னு கேட்போம். அப்படி கேட்க முடியாதுல்ல, அது டிபேட் இல்ல. நம்ம தாவேக்கா எம்எல்ஏ கிடையாதுல்ல, நம்ம நாகரிகமா தானே பேச முடியும். தலையில என்னத்தை தூக்கிட்டு வந்த அப்படின்னு கேட்டா, நான் தலையில தொப்பி போட்டிருக்கேன், நான் தொப்பி போட்டு வந்ததை இந்திரகுமார் சுட்டி காட்டி இஸ்லாமிய வெறுப்பு பேசுறார் அப்படின்னு அறிக்கை விடுறாரு. 4-5 சேனல்ல உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு. சரி, இதை வச்சு யாராவது ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க, இஸ்லாமிய அமைப்புகள் நம்ம கண்டிக்க போறாங்கன்னு பார்த்தா, என்னை நெகிழ வைத்தது என்னவென்றால், இந்திரகுமார் ஒருபோதும் அப்படி செய்திருக்க மாட்டான் என்று இஸ்லாமிய சகோதரர்கள் அத்தனை பேரும் தோளோடு தோள் நின்று, முஸ்தபா நீங்கள் இஸ்லாமியராக பிறந்திருக்கலாம், ஆனால் உங்களை விட இந்திரகுமார் அதிகமாக இஸ்லாமியர்களுக்காக பேசுகிறார் என்று சமூக வலைதளங்களில் அன்றைக்கு உடன் நின்றார். இது எதற்காக சொல்றேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை திரிச்சு சித்தரிச்சு பேசுறதுல ரொம்ப கெட்டிக்காரர். சரி, இன்னைக்கு போய் அசம்பிளியில் இப்படி பேசுறாருல, அந்த இஸ்லாமிய விரோத சிந்தனை கொண்ட இந்திரகுமார் தான் உங்களோட சேர்ந்து நோன்பு முடித்தானா? அதற்கடுத்து மாலை முரசுல முரசரங்கம்னு ஒரு நிகழ்ச்சி. அந்த முரசரங்கம் நிகழ்ச்சி ரம்ஜான் காலகட்டத்தில் நடந்தது. ரம்ஜான் காலத்தில் பொதுவாக இஸ்லாமியர்கள் நோன்பு முடிக்கிறது தானே, அது சாயங்காலம் நோன்பு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை செய்ய முடியும், எனர்ஜி ட்ரெயின் ஆயிடும். அவர் வரும்போதே எல்லாருக்கும் நோன்பு கஞ்சி கொண்டு வந்திருந்தார். யாரு? நம்ம தாவேக்கா இப்போதைய எம்எல்ஏ முஸ்தபா. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அவர் கொண்டு வந்த நோன்பு கஞ்சியை எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோம். அங்கே நாம் தமிழர் இருந்தாங்க, நான் இருந்தேன், பாஜக இருந்தாங்க, கஸ்தூரி இருந்தாங்க. எல்லாரும் நோன்பு கஞ்சி சாப்பிட்டோம், எல்லாரும் சமோசா சாப்பிட்டோம், எல்லாரும் சாப்பாடை சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஒன்றா நோன்பு முடிச்சுட்டு தான் கீழே இறங்கணும். இஸ்லாமிய விரோத சிந்தனை கொண்ட ஒருவனால் இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டு இருக்க முடியுமா என்று தெரியவில்லை. அதுக்கப்புறம் போட்டோலாம் கூட எடுத்துக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கு அவர் சட்டப்பேரவையில் இப்படி பேசுறார் அப்படின்னா அதற்கு காரணம் ஒரு சுய விளம்பரம் தேடிக்கொள்வது. ஏங்க, நீங்க விளம்பரம் தேடுறதுக்கு தான் எதிர்த்தாப்புல 59 திமுக காரங்க 45 ஏடிஎம்கே காரங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்கேயோ இருக்கிற இந்திரகுமாரை கொண்டு போய் சட்டசபையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே. 1999 என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். 99 என்ன நடந்துச்சு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, திமுக அரசாங்கம் பல்வேறு முக்கியமான விஷயங்களை கடந்த ஆட்சியில் செய்தது. அதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆழி பதிப்பகம் சார்பாக அந்த 1974 மாநில சுயாட்சி ராஜமன்னார் குழு அறிக்கையை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டோம். பலரும் விரும்பி வாங்கி அதை ரெஃபர் பண்றாங்க. அப்போ எங்களுக்கு விருப்பம் என்ன அப்படின்னா, இது போல இன்னும் நிறைய அசம்பிளியில் இருக்கு, அதெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது சட்டப்பேரவை தலைவராக அப்பாவு அவர்கள் இருந்தார். அவர்கிட்ட மெயில் அனுப்பி பெர்மிஷன் கேட்டு சட்டப்பேரவை செயலாளர் அவர்களை போய் பார்த்து பாஸ் வாங்கிட்டு அசம்பிளி லைப்ரரிக்கு போனா, அசம்பிளி லைப்ரரியில் உள்ள போனோடனே என்ன தோணும்? ஒரு முக்கியமான தீர்மானத்தை தேட தோணும். அப்படி உள்ள போனோடனே 1967 என்ன தீர்மானம் போட்டாங்க, 68 என்ன போட்டாங்க, 69 என்ன போட்டாங்க. நீங்க எத்தனை தீர்மானம் தேடினாலும் ஒரு முக்கியமான தீர்மானத்தை படிக்கணுன்ற ஆர்வம் அதிகமா இருக்கும். தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானம். ரொம்ப நேரம் தேடி அந்த புக்கை கண்டுபிடிச்சாச்சு. புக்கை கண்டுபிடிச்சு ஓபன் பண்ணா அந்த புக்கில் தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானம் போட்டு அந்த 2 பக்கத்தையும் கிழிச்சிட்டு போயிட்டான். அந்த சட்டமன்றத்துக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் என்று பெயர் வைக்கப்பட்ட வரலாற்றை சொல்லுகின்ற புத்தகத்தின் பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருந்தன. அங்க இருக்கிற லைப்ரரியன்ட்ட கேட்கும்போது, தம்பி நீங்க வெளியே போகும்போது நான் உங்களை செக் பண்ணி அனுப்பிடுவேன், எம்எல்ஏக்களை நாங்க எப்படி கிராஸ் செக் பண்றது? அவங்க கொண்டு வந்து கொடுக்குற புத்தகத்தை திரும்ப அதே நிலையில கொடுக்கல அப்படின்னு நாங்க எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு புலம்புனாங்க. அப்பவே எதிரில் இருக்கக்கூடிய ஒரு அறையில நிறைய புத்தகங்களை திறந்து வச்சிருந்தாங்க. எதுக்கு இங்க இருக்கு அப்படின்னா, டிஜிட்டலைஸ் பண்ற ப்ராசஸ் இருக்குன்னாங்க. அதற்கு பிறகு 2 ஆண்டுகளில் தமிழ்நாடு அசம்பிளியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆவணங்களும் டிஜிட்டல் ரெபாசிட்டரி அப்படின்னு ஒரு வெப்சைட் திறக்கப்பட்டு அதில் அனைத்து ஆவணங்களும் பதிவேற்றப்பட்டிருக்கின்றன. இப்போ 1999 மார்ச் 23 நடந்த விவாதம் முழுமையாக இருக்கிறது. கோவை மத்திய சிறையில் பிரச்சனை, சென்னை மத்திய சிறையில் பிரச்சனை, திருச்சி மத்திய சிறையில் பிரச்சனை, வேலூர் மத்திய சிறையில் பிரச்சனை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த அத்தனை உறுப்பினர்களும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து அதில் பேசுறாங்க. அதுல ஆரடி அருணா அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரா அப்படின்னா, ஆமா அந்த வார்த்தை இருக்கு. ஆனால் அந்த வார்த்தையினுடைய நோக்கம் என்ன? இவர்கள் சொல்லுவது போல இஸ்லாமியர்கள் என்றாலே தீவிரவாதிகள் என்ற நோக்கத்தில் பேசுபவராக இருந்தால், அந்த சட்டப்பேரவையில் அன்றைக்கு திமுகவோடு கூட்டணியில் இருந்த
பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பத்மநாபபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வேலாயுதன் என்கின்ற நபர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்தியாவில் இஸ்லாமியர்களை தவிர வேறு யாருமே மதத்தை சொல்லி இப்படிப்பட்ட செயல்களை செய்வதில்லை, இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இப்படி செய்கிறார்கள் அப்படின்னு பேசிய போது, கலைஞர் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது எந்த பின்னணியிலே இடிக்கப்பட்டது என்று சட்டப்பேரவையில் கேட்டார். நாளைக்கு இதே வாசகத்தை இன்றைய முதலமைச்சர் கூட சொல்ல வேண்டாம், நாளைக்கு எதிர்க்கட்சி தலைவரோ எதிர்க்கட்சி உறுப்பினர்களோ சொன்னால் இந்த வார்த்தை அவை குறிப்பிலேயே இடம்பெறாமல் நீக்கப்படுமா இல்லையா? மோடி என்கின்ற வார்த்தையவே அலறி அடித்துக் கொண்டு அந்த லாட்ரி மருமகன் அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறார் என்றால், பாபர் மசூதி என்ற வார்த்தையோ அயோத்தி இந்துத்துவ தீவிரவாதிகளால் இடிக்கப்பட்டது என்று அந்த அசம்பிளியில பேசின வார்த்தைகளையோ இவர்கள் இன்றைக்கு அனுமதிப்பார்களா? அப்போ அன்றைக்கு சொற்பிரயோகம் என்பது எப்படிப்பட்டதாக இருந்தது, இன்றைக்கு சொற்பிரயோகம் எவ்வளவு முன்னேறி இருக்கிறது, அதுதான வளர்ச்சி போக்கு. வார்த்தையை பிடித்துக் கொண்டு, அந்த வார்த்தையை மட்டும் பிடித்துக் கொண்டு அதனுடைய நோக்கத்தை தவிர்ப்பதுதான் இவர்களுடைய வேலையே. சரி, இவ்வளவு பேசுறாங்களே, இப்போது காங்கிரஸ்காரர்கள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்காரர்கள் கடுமையா கோபப்படுறாங்க. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்காரர்கள் இவ்வளவு கோபப்படுறதை பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்கிறது. ஏன் இந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்தேன்னா, 1974 மாநில சுயாட்சி என்று ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு அரசு, கலைஞர் தலைமையிலான அரசாங்கம் நிறைவேற்றினார்கள். இந்த இதுல ஒரு 30 பக்கம் தான் ராஜமன்னார் குழுவோட அறிக்கை. மீதி இருக்கக்கூடிய அத்தனை பக்கங்களும் சட்டப்பேரவை சட்ட மேலவையில அந்த ஒரே ஒரு தீர்மானத்தின் மீது நடந்த விவாதங்கள் இத்தனை பக்கம். இந்த விவாதத்தில் என்னென்ன கேட்டிருக்கலாம்? வரி விதிப்பு உரிமை பற்றி விரிவா பேசியிருக்கலாம், வெளியுறவு கொள்கை பற்றி விரிவா பேசியிருக்கலாம், பணம் அச்சடிக்கும் உரிமை பற்றி பக்கம் பக்கமாக பேசியிருக்கலாம். அதையெல்லாம் திமுகவை தவிர வேறு யாரும் பேசவில்லை. திமுகவை தவிர அன்றைக்கு சட்டப்பேரவையில் திமுக, முஸ்லிம் லீக், ஃபார்வர்டு பிளாக், அன்றைக்கு இந்த 3 கட்சிகள் தான் முழுமையாக இந்த தீர்மானத்தை ஆதரித்த கட்சிகள். வேற எந்த கட்சியும் முழுமையாக அந்த தீர்மானத்தை ஆதரிக்கவில்லை. இதுல ஹைலைட் என்னன்னா, ஏடிஎம்கே அண்ணா மாநில சுயாட்சியே கேட்கல அப்படின்னு ஓடுனா, வெளிநடப்பு, அண்ணா மாநில சுயாட்சியே கேட்கல. அது மட்டும் தானா? இல்ல, சட்டப்பேரவையில் ஒண்ணு கேட்டானுங்க. என்ன கேட்டானுங்கன்னா, முஸ்லிம் லீக்குக்காரர்களோடு சேர்ந்து பிரிவினையை தூண்டுகின்ற நோக்கத்தோடு திமுக இந்த தீர்மானத்தை பேசுகிறதுன்னு அன்றைக்கு அதிமுக காரர்கள் உடனே வருவானுங்க. அன்னைக்கு அதிமுக எலெக்ஷன்ல ஜெயிக்கவே இல்லைன்னு, அப்ப கட்சி தாவல் தடை சட்டம் கிடையாது. எவ்வளவு கேவலமா இருந்திருக்கிறாங்கன்னா, திமுக போட்டிட்டு ஜெயிச்சுட்டு இவனுங்க தேர்தலையே சந்திக்காம கூச்சமே இல்லாம நாங்க இன்று முதல் அதிமுகன்னு உள்ளுக்குள்ளே விளம்பர கடை போர்டு போட்டுட்டு உள்ளுக்குள்ளே ஏடிஎம்கே மாதிரி உட்காந்துக்கிட்டாங்க ஒரு குரூப். ஏடிஎம்கே ஒரு பக்கம், காங்கிரஸ் ஒரு பக்கம். அதுல காங்கிரஸ்காரர் ஒருத்தர் பேசுறாரு, ஏடிஎம்கே காரங்க பேசுறாங்க, கண்டே பேசுறாரு, காங்கிரஸ்காரங்க பேசுறாங்க. பேச்சின் மொத்த சாராம்சமும் எதை நோக்கி இருக்கிறது என்றால், முஸ்லீம் லீக் இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறது, அதனால் திமுக முஸ்லீம் லீக்கோடு சேர்ந்து கொண்டு நாட்டை மீண்டும் துண்டாட பார்க்கிறது அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் இதே விவகாரத்தை உருட்டி கொண்டே இருந்தார்கள். அப்போது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அந்த சட்டப்பேரவையில் ஒலித்தது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த கட்சிக்காரனும் குரல் கொடுக்கவில்லை. கட்டுச்சோத்திலே எலி இருப்பதை விட தனியாக ஓடுவதே மேல் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு போன இஸ்லாமியர்களை பற்றி ஜேம்ஸ் அப்படின்னு ஒரு உறுப்பினர் பேசுகிறார். அவர் காங்கிரஸ்காரர். இன்றைக்கு காங்கிரஸ்காரர்கள் நாங்கள் இஸ்லாமியரின் பாதுகாவலர் என்று வந்து நிற்கிறார்கள். முஸ்லீம் லீகை பார்த்து பிரிவினைவாதிகள் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு முஸ்லீம் லீகோடு அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு தங்களுக்கான ஆதாயத்தை அடைந்ததற்கு பிறகு கண்டபடி வாய்க்கு வந்ததை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு காங்கிரஸ் அந்த தீர்மானத்தை ஆதரிக்கவில்லை, அதை பிரிவினைவாதம் என்று சொன்னார்கள். அதற்கு காரணம் முஸ்லீம் லீக் இதை ஆதரிக்கிறது என்று சொன்னார்கள். இப்படி கடந்த கால வரலாறுகளில் எல்லாம் திமுக மட்டும்தான் அந்த சட்டப்பேரவையில் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான ஒரு கட்சியாக செயல்பட்டிருக்கிறதே தவிர வேறு எந்த கட்சியும் செயல்பட்டது கிடையாது. ஏன், அன்றைய காலகட்டத்தில் இந்த 74 விவாதம் நடைபெற்ற போது அன்றைக்கு இருந்த இடதுசாரி தோழர்கள் சிலரே கூட பாகிஸ்தான் பிரிவினையை சுட்டிக்காட்டி அது போன்ற போக்குகள் தமிழ்நாட்டில் தென்படுகின்றன என்ற கண்ணோட்டத்தில் பேசியிருக்கிறார்கள் என்பது வரலாறு. இன்றைக்கு நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, நல்லது, மகிழ்ச்சி. ஆனா இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ந்து இப்படி காங்கிரஸ் செய்து வந்ததை எல்லாம் மறந்துவிட்டு
திடீரென்று இப்போது திமுகவின் பக்கம் பாடம் நடத்த வந்திருக்கிறார். அந்த முஸ்தபா கண்ணீர் விட்டு அழுதாரே 1999 இஸ்லாமியர்களுக்கு எப்படி பேசிட்டாங்க தெரியுமா அப்படின்னு எம்ஜிஆர் மாதிரி கண்ணை மூடிட்டு அழுகிறீங்கல்ல. இன்றைக்கு இஸ்லாமிய மாணவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எல்லா மாநிலங்களிலும் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டிஸ், விமன் என்று 97% இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனராத மக்கள் அனைவருக்கும் அயல்நாடு சென்று உயர்கல்வி படிப்பதற்கான ஸ்காலர்ஷிப்பை மாநில அரசுகள் வழங்கி கொண்டிருக்கின்றன. மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது, மகாராஷ்டிராவில் இருக்கிறது, ராஜஸ்தானில் இருக்கிறது, ஜார்க்கண்டில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் அயல்நாட்டிற்கு சென்று உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி படிப்பதற்காக பட்டியல் சமூக மாணவர்களை அங்கு பயிற்றுவிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டுக்கு 36 லட்சம் அவர்களுக்கு நிதியை ஒதுக்கி திமுக அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. 2024 தான் இந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படுகிறது. அதுவரை 2 பேர் கூட அயல் நாட்டிற்கு போய் படிக்காத நிலையில் முதல் ஆண்டிலேயே 170க்கும் மேற்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள், ஆதிதிரா வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் அயல் நாட்டிற்கு சென்று இப்போது ஆராய்ச்சி கல்வி படித்து வருகிறார்கள். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில மாணவர் அமைப்புகள் சேர்ந்து டாக்டர் எழிலன் அவர்கள் இருக்கிறார், அவருக்கு இது நன்றாக தெரியும். பல்வேறு மாணவர்கள் இணைந்து, அவர்களுடைய பேரும் சொல்லலாம், பேர் வேண்டாம், அந்த மாணவர் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் ஓபிசிக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு, மைனாரிட்டிஸுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு, தமிழ்நாட்டில் ஓபிசிக்கும் மைனாரிட்டிஸுக்கும் இல்லை, அதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கடந்த ஆட்சி காலத்தில் அன்றைக்கு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர்களாக இருந்த செஞ்சி மஸ்தான் அவர்களிடமும், அதற்கு பிறகு ஆவடி நாசர் அவர்களிடமும், அதற்கு பிறகு துணை முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அன்றைய துணை முதலமைச்சர் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடமும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்து, அதற்கு அடுத்து 1 மாசத்துல மானிய கோரிக்கை வருகிறது. அந்த மானிய கோரிக்கையிலேயே சிறுபான்மையினர் 10 பேருக்கு அயல் நாட்டிற்கு சென்று உயர்கல்வி படிப்பதற்கான மானியம் ஒதுக்கப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டது 2025 ஏப்ரல் மாதத்தில் திமுக. அதற்கு பிறகு அனைத்து சிறுபான்மையினருக்கும் செய்வது என்னும் போது அதற்கான திட்டத்தை வரையறுத்து வரும்பொழுது தனித்தனியா வருது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா 2025 செப்டம்பர்ல முஸ்லிம் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு வக்ஃபு வாரியத்திலிருந்து அந்த மாணவர்கள் படிப்பதற்கான நிதியை ஒதுக்கி கொடுப்பதற்காக சட்ட அரசாணையை பிறப்பித்து செப்டம்பர் மாதத்தில் விண்டோ ஓபன் பண்ணி இப்போது 10 இஸ்லாமிய மாணவர்கள் அயல் நாட்டில் உயர்கல்வி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் பெயரால் அமைந்த திட்டத்தால். இந்த வருஷம் அந்த இதுல 10 பேர் போயிருக்கணும்ல, இந்த செப்டம்பர்ல 10 பேர் போயிருக்கணும்ல. இப்ப வரைக்கும் அது குறித்த அறிவிப்பு வெளியிடவில்லை. மாதர் பக்ருதீன், உங்களுக்கு இதை பார்த்து கண்ணீர் வரவில்லையா? இந்த வருஷம் இப்போ வரைக்கும் வரல. ஒவ்வொரு தடவையும் ஸ்காலர்ஷிப் விண்டோ ஏப்ரலுக்கு அப்புறம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் உள்ளிட்ட மாதங்களுக்குள்ள ஃபைனலைஸ் ஆகி லிஸ்ட் ப்ரிப்பேர் ஆகி விசா எடுத்து அவங்க போயிடுவாங்க. ஜூன் மாசம் ஆரம்பிச்சா இந்த ஆகஸ்ட் முடிகிறதுக்குள்ள அவங்க ஃபாரின் போயிடுவாங்க. லண்டனில் படிக்கின்ற மாணவர்கள் இன்னும் லண்டனுக்கு படிக்க போகாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள். காசு கொடுத்தாச்சுன்னு சட்டப்பேரவையில் சொல்லுகிறார் அமைச்சர். காசை ஒதுக்கி இருக்கீங்க, அந்த மாணவர்களுக்கு இன்னும் போகல. ஏன்னா உங்க ஸ்காலர்ஷிப்பே செல்லாதுன்றான் லண்டன்ல இருக்கிறவன். யுனைடெட் கிங்டம் கவர்மெண்ட் உங்க ஸ்காலர்ஷிப் செல்லாதுன்றான். வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாங்க. இந்த சிறுபான்மை மாணவர்களுக்காக யார் பேச போகிறார்கள்? இவர்களை பார்த்து யார் கண்ணீர் விட போகிறார்கள்? யார் இஸ்லாமியரின் பாதுகாவலர்கள்? 10 இஸ்லாமிய மாணவர்கள் ஆண்டுதோறும் அயல் நாட்டிற்கு சென்று உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற திட்டத்தை வகுத்த திமுக இஸ்லாமிய விரோதியா? அந்த திட்டத்தை பற்றி வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு உம்முன்னு ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறாரே ஒருத்தர், அவர் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவரா? சிறுபான்மையினரை பற்றி இவ்வளவு பேசுகிறாரே மாதர் பக்ருதீன் அவர்கள், எம்எல்ஏ தாவேகா, சென்னை மதுரை மத்திய தொகுதி எம்எல்ஏ. தமிழ்நாட்டில் ஒரு இஸ்லாமிய ஊடகவியலாளர் பெயர் ஒருவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்லாருக்கும் மாற்று கருத்து இருந்தாலும் கூட முதல் பெயராக யாருடைய பெயர் வரும்? முக்தாரின் பெயர் ஞாபகத்துக்கு வரும். முக்தார் எங்கே இருக்கிறார்? 3 மாதங்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். குண்டா சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் முக்தார். முக்தார் பேசிய கருத்து உங்களுக்கு பிடிக்காததாக இருக்கலாம், அது ஒருவேளை உண்மைக்கு புறம்பானதாகவே கூட இருந்தாலும் கூட அதற்குரிய வழக்கை போடுவது வேறு. நீ அவதூறு வழக்கு போடு, அவர் வழக்கை சந்திக்கட்டும்.
குண்டர் சட்டத்தில் தூக்கி உள்ள வைக்கிறியே, இதற்கு என்ன அர்த்தம்? தொடர்ந்து தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுடைய ஒவ்வொரு உரிமையாக பறிக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்ன சூழல்னா, நிம்மதியா கறிக்கடை நடத்த முடியாது. திருவொற்றியூர்ல போய் பஞ்சாயத்து பண்றான், இங்க ஆவடியில போய் பஞ்சாயத்து பண்றான். இன்னைக்கு பீஃப் பிரியாணி தான்யா, வந்து சாப்பிட்டு போங்க. இன்னைக்கு தான் கீழே இருக்கு. யாருடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? திராவிடர் கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுக்க நீட்டுக்கு எதிராக பரப்புரை மேற்கொள்கிறார்கள், பிரச்சாரம் செய்கிறார்கள். அதற்கு அனுமதி கேட்டார்கள், மறுத்து விட்டது இந்த அரசு. அராஜகமான முறையில் மறுத்தது இந்த அரசு. நீதிமன்றத்திற்கு போய் தீர்ப்பை பெற்று இப்போ வழக்கறிஞர் மதிவதனி அவர்கள் நேற்று இரவு வரை அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். 6 பேர், வழக்கறிஞர் மணியம்மை, அண்ணன் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார், வழக்கறிஞர் மதிவதனி அவர்கள், இன்னும் பல்வேறு இன்னும் 3 தோழர்கள், 6 தோழர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒவ்வொரு தோழரும் 10-11 மணி நேரம் இந்த 4 நாட்களில் பேசி 4 நாட்களில் 36 கூட்டங்கள் பேசி நீட்டுக்கு எதிராக பரப்புரை செய்துவிட்டு வந்திருக்கிறது திராவிடர் கழகம். இந்த விஜய் அரசு தீர்மானம் போட்டேன் என்று சொல்லுகிறதே, அந்த தீர்மானத்தை விளக்கி தமிழ்நாட்டில் ஒரு இடத்திலாவது பொதுக்கூட்டம் நடத்தி இருக்கிறதா? சட்டசபையில் ஏதாவது ஒன்று நடந்தா அதை பற்றி திமுகவுடைய வேலையே என்னன்னா, பட்ஜெட் தாக்கல் செய்தா பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம், சிறப்பாக ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அந்த திட்ட விளக்க பொதுக்கூட்டம், தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் என்று பொதுக்கூட்டமாக போட்டு மக்களிடம் போய் கருத்தை பேசுவார்களே, இப்படி ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்தை, ஒரு கருத்தரங்கத்தை சட்டப்பேரவைக்கு வெளியே, சட்டப்பேரவைக்கு உள்ளேயும் ஒரு தீர்மானத்தை அவர் 110 கீழே படிச்சுட்டு போயிடுவார். வேற எதுவும் பேச மாட்டான், வேற யாரும் பேச மாட்டான், எதுவும் பேச மாட்டான். ஏன்னா தெரியாது, அவருக்கே தெரியாது, யாராவது எழுதி கொடுக்கிறது தான். அப்போ இதுல எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் யார், ஒடுக்கப்பட்டவர்கள் யார்? ஜனநாயகம் என்பது என்ன? பெரும்பான்மை மக்கள் தேர்வு செய்வதற்கு பேர் தான் ஜனநாயகமா? ஜனநாயகம் என்பதும் பிரபலத்துவம் என்பதும் வேறு வேறு. ஒருவர் அனைவருக்கும் தெரிந்தவராக இருக்கிறார் என்பது அவர் பிரபலமானவர் என்று அர்த்தம், அவர் ஜனநாயகமானவர் என்று அர்த்தம் அல்ல. எப்போது ஜனநாயகமானவர் என்றால், பெரும்பான்மை உன்னை தேர்ந்தெடுத்திருந்தாலும் எந்த சிறுபான்மையினுடைய கருத்தும் விடுபட்டு விடக்கூடாது என்று பார்த்து பார்த்து சேர்த்து கொண்டிருப்போன் தான் ஜனநாயகவாதி. அறிவாளில் ரத்தத்தை தோய்த்து அதை நாக்கால் நக்கி கொண்டு திரிபவன் ஒரு காலத்திலும் ஜனநாயக சிந்தனையோடு இருக்க முடியாது. எத்தனை திரைப்படங்களில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து தமிழ்நாட்டில் இஸ்லாமியர் என்றாலே தீவிரவாதி என்கின்ற பார்வை உருவாகுவதற்கு காரணமாக நீ அமைந்திருக்கிறாய். இன்றைக்கு அவர் இஸ்லாமியரின் பாதுகாவலர். ஏன்? அவர் தொப்பி போட்டு நோம்பு திறந்துட்டார்ல. அது யாரு கூட? இவரு கூட, மதார் பக்ருதீனோட. அதனால அவர் ஜனநாயகவாதி ஆயிட்டாரு. IUML அடேங்கப்பா, எதுவுமே பேசக்கூடாது. IUML பாய், உங்களை பத்தி நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். திரும்ப வரும் இந்த நாடு, திரும்பவும் அதனுடைய இயல்பு நிலைக்கு திரும்பும். அதுவரை நாம் இந்த தோழர்களுக்காக காத்திருப்போம். தமிழ்நாட்டில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான போக்கு என்பது, நாங்கள் முதலில் பார்த்தது திருப்பரங்குன்றம் தொடர்பான ஒரு ஆவணப்படம். திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் மதுரையை சேர்ந்த அறக்கழகம் தவம் தமிழ்தாசன் 2 பேர் தயாரிக்கிறாங்க. புதுக்கோட்டையில தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தை திரையிட முயற்சி பண்றாங்க. போலீஸ் தடுக்கிறாங்க. சரி, மண்டபத்தில் போட்டாதான்டா தடுப்புன்னா அவங்களுக்கு சொந்தமான சயின்ஸ் ஃபோரம் பில்டிங்ல போய் அவங்க போடுறாங்க. தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோரம் பில்டிங்ல அங்கேயும் ஸ்கிரீனை கலட்டுன்னு உள்ள பூந்து அந்த ஸ்கிரீனிங்கை தடுத்து நிறுத்தியது காவல்துறை. அதற்கு பிறகு இந்த ஊடகவியலாளர்கள் 2 பேரும் 5 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபா செலவு பண்ணி அந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. போட்ட காசு கூட திருப்பி வராது யூடியூப்ல. அவங்க சோர்ந்து போயிடக்கூடாது, சென்னையில் அந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்தி அவங்களுக்கு உற்சாகம் தருவோம்னு சென்னையில் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணா, இந்து முன்னணிக்காரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இதை ஸ்கிரீன் பண்ணா நான் தேட்டரை அடிச்சு உடப்பேன்னு மிரட்டுறான். போலீஸ் பாதுகாப்போட தேட்டருக்கு தேட்டரையும் மிரட்டுறான். மிரட்டியதற்கு பிறகு வேறு வழியே இல்லாமல் அந்த திரையிடல் நிறுத்தப்பட்டது. இந்த சிறுபான்மை பாதுகாவலர்கள் எங்கே போனார்கள்? நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி எங்கே போனார்? IUML தோழர்கள் எங்கே போனார்கள்? அந்த ஆவணப்படத்தை எடுத்த ஒரு முஸ்லிம் கிடையாது, அவர் ஒரு இந்து. ஆனால் அந்த ஆவணப்படம் முழுக்க 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 மதுரையும் இந்த 2 மதங்களும்
எப்படி மூன்றும் ஒன்றோடு ஒன்றாக உணர்வாக பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகின்ற ஆவணப்படம். அந்த சந்தனக்கூடு திருவிழா நடக்கும் போது இப்போது வரைக்கும் அந்த சந்தனக்கூடு திருவிழாவை மாடு பூட்டி தான் நடத்துறாங்க. சந்தனக்கூடுனா மாடு பூட்டி தான் அந்த கூடை இழுத்துட்டு போவாங்க. அந்த மாடு இன்று வரை ஒரு இந்துவின் வீட்டில் இருந்து தான் வருகிறது. வேற ஒரு ஆள் வீட்டில இருந்து மாடு போச்சு அப்படின்னா கலவரமாயிரும். அவர் விட மாட்டாரு. என்ன மாமா, எங்க வீட்டுல தானே மாமா மாடு 100 வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறோம், என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவார் போய். அந்த சந்தனக்கூடு திருவிழாவுக்கு இசை கச்சேரி நடத்துவாங்க. சந்தனக்கூடு நடக்கும் போது தர்காவுக்கு உள்ளுக்குள்ள நிகழ்ச்சி நடத்துவாங்க. நாதஸ்வரம் தவில் இல்லாம அந்த நிகழ்ச்சிகள் ஒருபோதும் நடந்தது கிடையாது. அந்த நாதஸ்வரம் தவிலை வாசிப்பவர்கள் இந்துக்கள். இங்க மட்டும் கிடையாது, நாகூர் தர்காவுக்கு எதிர்த்தாப்புல ஒரு அறை இருக்கிறது. எதற்காக? அந்த நாகூர் தர்காவுக்காக இசை முழங்குவதற்காக. அந்த இசையை முழங்குபவர்கள், நாதஸ்வரம் தவில் அடிப்பவர்கள் இன்றைக்கும் இந்துக்கள் தலைமுறை தலைமுறையாக அந்த தொழிலை நாகூர் ஆண்டவரின் மீது பக்தியோடு அந்த இந்துக்கள் செய்து வருகிறார்கள். இதையெல்லாம் காட்சிப்படுத்தி ஒரு படம் எடுத்தால் அதை திரையிடக்கூடாது என்று இந்த அரசு தடுக்கிறது. இதை பற்றி ஒரு அமைச்சரின் கவனத்திற்கு நேரடியாக கொண்டு செல்ல முயற்சி செய்தோம். பேசிவிட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னவர் அதற்கு பிறகு பேசுகின்ற எதையும் கேட்டால் நமக்கு நீதி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையே வராது. அதுக்கப்புறம் ஒரு சட்டப்பேரவையில் பேசுற பேச்செல்லாம் கேட்டா, உங்கள் நீதியை, சமூக நீதியை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் தோழரே, நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிலவரத்தை எல்லாம் பார்ப்பதற்கு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த 10ஆம் தேதி சட்டப்பேரவை தலைவர் JCD பிரபாகர் ஒரு கருத்து சொல்றார். 8890 கேள்விகள் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் 738 கேள்விகள் முக்கியமான கேள்விகள் என்று உடுக்குறியிடப்பட்டிருக்கின்றன. ஸ்டார்டு கொஸ்டின்ஸ். அந்த ஸ்டார்டு கொஸ்டின்ஸுக்கெல்லாம் இமீடியட்டா பதில் ரெடி பண்ணணும். ஆனா பதிலளிக்கப்பட்ட கேள்விகள் வெறும் 172. இப்ப சட்டப்பேரவையில கேள்வி நேரம் நடப்பதில்லை. கேள்வி நேரம் நடப்பதே இல்லை. கேள்வி நேரம் நடப்பதில்லை. நடுவர் அவர்களே, கேள்வி நேரம் இனி நடக்கவே போவதில்லை. என்ன அவை முன்னவர் சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு? எங்களுக்கு பதில் தெரியாதுங்க, அதை விட எங்களுக்கு கேள்வியே தெரியாதுங்க. பதில் தெரியாதவன்ட்டையாவது பதில படிச்சுட்டுவான்னு சொல்லலாம். நீங்க பாருங்க, எடப்பாடி பழனிசாமி கையில அந்த புக்கு போகுது, டிமாண்ட்ஸ் அண்ட் டிராஃப்ட்ஸ் புக்கு போகுது, உட்காந்து படிக்கிறாரு. இந்த ஆளுங்கட்சிக்காரன் எவனாவது ஒருத்தன், அமைச்சர் தானே அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்றாரு, ஆளுங்கட்சி எம்எல்ஏவுக்கும் அன்னைக்கு தானே கைக்கு வருது, அந்த அசம்பிளியில எவனாவது அந்த புக் எடுத்து இப்படி பிரிச்சு பார்த்திருப்பான்னு எனக்கு ஒரு ஃபுட்டேஜ் காட்டிருங்க. தெரியாது. இதே மாதிரி ஒரு சம்பவம் 1974 அசம்பிளில நடந்துச்சு. 74 அசம்பிளியில் என்ன நடந்துச்சுன்னா, மாநில சுயாட்சியை பற்றி விளக்கி பேசி கொண்டிருக்கிறார் கலைஞர். அப்போ அனந்தநாயகி குறுக்க வந்து சம்பந்தம் இல்லாம குறுக்கீடு செய்யறாங்க. அதுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கும்போது கலைஞர் எழுந்து சொல்றார், பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களால் ஒரு கருத்தை சொன்னால் பதிலுக்கு கருத்தை தான் தர முடியும், அந்த கருத்தை புரிந்து கொள்ளுகின்ற அறிவையும் தா என்று எங்களிடம் கேட்டால் எங்களால் எப்படி தர முடியும்? இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு பேரவை அப்படித்தான் இருக்கிறது. ஜனநாயகத்தின் எல்லா தூண்களும் பாதிப்பை சந்தித்திருக்கின்றன. ஜனநாயகத்தின் முக்கிய தூண்கள் என்று எதையெல்லாம் நாம் சொல்லுவோமோ அது எல்லாம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன. சட்டப்பேரவை நடக்கிறதா? இது பரவாயில்ல, அந்த செயலாளர்களுடைய நடவடிக்கை எல்லாம் இன்னும் அடாவடியாக இருக்கிறது. அந்த பாரதிதாசன் என்ற மாணவர் இருக்கிறாரு, அந்த மாணவர் என்ன தெரியுமா பண்ணிட்டான் கடைசியில, நீ போய் எல்லா பில்லுக்கும் காலேஜ் ரிஜிஸ்ட்ரார்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வான்னு அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த பையன் இப்ப டிபார்ட்மெண்டா படியேறி இறங்கி ரிஜிஸ்ட்ரார்கிட்ட பில்லா கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறார். ஏன் இது நடக்குது? அவரும் ஒரு சக தலித்து தானே. நீங்கள் அதிகாரத்திற்கு போனவுடன் உங்கள் பக்கத்தில் இருந்த ஒருவர், அதுவரை உங்களுக்கு தோழராக இருந்த ஒருவர், அதுவரை உங்களிடம் தொலைபேசியில் பேசிக்கொண்டே இருந்த ஒருவர் திடீரென்று வில்லனாகி விட்டார் என்றால் தவறு யார் பக்கம் இருக்கிறது? நீதி யார் பக்கம் இருக்கிறது? அந்த மாணவரிடம் இப்போது அந்த மாணவருடைய நம்பர் இருக்கு, மெயில் ஐடி இருக்கு. ஒரே ஒரு கால். முந்தா நேத்து ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ஒரு மாணவர் சமூக நீதி விடுதியில நல்லா பாலமா வெடிச்சு உடைக்க முடியாம கிடக்கிற சோத்தை அப்படி தூக்கி போடுறாரு. போட்டா உடையும்னு பார்த்தா போட்டாலும் கல்லு கணக்கா இருக்கு, அண்டா அதிருது திடுன்னு. இதை பார்த்துட்டு உடனே அமைச்சர் அவர்கள் திரும்ப கால் பண்றாரு, வீடியோ கால். என்னப்பா
வீடியோ பார்த்தேன். இதே மாதிரி ஒரு கால் பாரதிதாசனுக்கு போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? பாரதிதாசன் நம்பர் இருக்குல்ல, பாரதிதாசனுக்கு இந்த ஃபோன் காலை போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஏன் பண்ணல? அப்போ ஜனநாயகம் ஜனநாயகம் என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஜனநாயகத்தை நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் நினைக்கிறேன் தோழர்களே. ஜனநாயகம்னா நம்ம என்ன நினைச்சிட்டோம்? மக்களுக்கான ஆட்சியை தருவது ஜனநாயகம்னு நம்மலாம் புரிஞ்சு வச்சிருக்கோம். அது அப்படி கிடையாது போல. மக்களுக்கெல்லாம் ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க, அவருக்கு நம்ம ஜனங்களின் நாயகன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்ன சொன்னாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு சட்டப்பேரவையில் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு அப்பாவி போல வெளியில் தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டாலும் உள்ளுக்குள் எவ்வளவு கொடூரமானவர்கள் என்றால், பள்ளிக்கூடத்தில் எந்த மாணவரும் போராட்டத்திற்கே போகக்கூடாது என்பதற்காக இடதுசாரி அமைப்புகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் யாரையும் இப்ப தெரியுதா எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட் எதுக்கு வாசல்லே வச்சு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு? இப்ப தெரியுதா எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட் எப்படி ஸ்கூலுக்கு உள்ள காலேஜுக்கு உள்ளே போய் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு? அப்போ இது எதுவும் அரசுக்கு தெரியாமல் நடப்பதில்லை, அரசு வேண்டுமென்றே தான் இதை செய்கிறது. அதற்கு பேரறிஞர் அண்ணா எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்ற தன்னுடைய பேச்சிலும் குடியாட்சி கோமான் என்கின்ற பேச்சிலும் சில விஷயங்களை சுட்டிக்காட்டி இருக்கிறார். அதில் அந்த குடியாட்சி கோமான் அப்படின்றதுல பேரறிஞர் அண்ணா ரொம்ப அழகாக ஒன்றை சொல்லுவார். இவனை நாம் நாட்டுக்கு அதிபனாக நமக்கெல்லாம் தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமாமே, ஏன் நாட்டவரின் மதிப்பை பெறத்தக்க செயல் யாது இவன் செய்தான்? பிறந்தானே தவிர இவன் செய்தது என்ன, நாட்டுக்காக என்ன பாடுபட்டான் என்று மன்னர்களை பார்த்து அவர் கேட்டார். உங்களுக்கு வேற யாரையாவது பார்த்து கேட்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க தனியா சோசியல் மீடியால கேளுங்க. நீ பிறந்ததை தவிர இந்த நாட்டுக்கு என்னப்பா செய்தாய், பிறந்தாய் அது தவிர என்ன செய்தாய் அப்படின்னு அண்ணா கேட்டிருக்கிறார். இதை பார்த்து உன்னுடைய நெஞ்சமும் அந்த பெயரைத்தான் சொன்னது என்றால் நீயும் என் தோழனே. பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல், ஒரு பத்திரிகை குறித்து சட்டப்பேரவையிலேயே அவதூறான கருத்தை பேசுகிறார்கள். தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் மீது வழக்குகளை ஆயுதமாக பயன்படுத்தி நக்கீரன் கோபால் அவர்கள் மீது எஃப்ஐஆர். எதுக்கு? கரூர் ஃபுட்டேஜை பத்தி அவருக்கு கிடைச்ச தகவலை பேசுனதுக்காக. இதே தானே விஜயம் பேசிட்டு தெரிஞ்சாரு. 1000 கருத்து பேசுறாரு, அதுக்கெல்லாம் ஆதாரம் வச்சுட்டு பேசுறாரா? ஒரே ஒரு எஃப்ஐஆர் மிஸ் பண்ணிட்டீங்களே தோழர். இதுதான் அவரும் சொன்னாரு. நக்கீரன் கோபால் என்ன சொன்னாருன்னா, அவன் மேல ஒரு எஃப்ஐஆர் அன்னைக்கு போட்டிருந்திருக்கலாமேன்னு கேட்டாரு. மறுநாள் கேஸ் போட்டான். மறுநாள் என் மேலே எஃப்ஐஆர் போட சொல்றான், ஓ மேலே எஃப்ஐஆர் போடுறேன்னு எஃப்ஐஆர் போடுறான். இதுக்கெல்லாம் அஞ்சுற ஆள் கிடையாது நக்கீரன் கோபால். ஆனா புதுசா வர்ற ஒருத்தனுக்கு பயத்தை ஏற்படுத்துறது இருக்குல்ல, அதுதான் இவங்க செய்ய நினைக்கிறது. இது அடிப்படை ஜனநாயகத்திற்கு முரண்பாடானது, இது ஜனநாயகத்திற்கு எதிரானது, இது மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. இந்தியா வழங்கி இருக்கின்ற அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகின்ற சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி என்பதற்கு முற்றிலும் மாறானதாக இவர்களுடைய போக்கு இருக்கிறது. ஆனால் என்ன செய்வது? இன்றைக்கு ஆளும் கட்சியாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆட்சிக்கு உரிய பொறுப்பு எதையுமே எடுத்துக்கொள்ளாமல் மிக கேவலமான ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிக அராஜகமான ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய மாண்பை சிதைத்து, இந்தியாவிலேயே வேற எந்த சட்டப்பேரவைக்கும் இல்லாத மரியாதை இந்த சட்டப்பேரவைக்கு உண்டு. என்ன தெரியுமா? இந்தியாவின் முதல் சட்டப்பேரவை அமைந்தது இந்த சட்டப்பேரவையில் தான், இந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தான். அந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் உட்கார்ந்து கொண்டு சட்டப்பேரவை மாண்புகளை மயிரா கூட ஒரு மூத்த பத்திரிகையாளர், உங்களுக்கு அடையாளம் தெரியணும்னா சொல்றேன், நான்லாம் பேட்டி எடுத்தா கெஸ்ட் என்னைய பார்த்து பேசுவாரு, அவர் ஆகாயத்தை பார்த்து தான் பேசுவாரு, யாருன்னு புரிஞ்சுவீங்க. அவர் என்ன பண்றாரு, ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, திமுக லைவை கட் பண்ண சொல்லுது அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்கிறான். ஆமாமா, திமுகவுடைய வேலையை தான், அவங்களுக்கு லைவ் போனா பிடிக்காது. முதல்ல நிறுத்து. திமுகல யார் லைவ் நிறுத்த சொன்னா? இந்த லைவ் ஆரம்பிச்சு வச்சதே திமுக தானே. கேள்வி நேரம் முதன்முறையாக தமிழ்நாடு சட்டப்பேரவை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டு ஒளிபரப்பப்பட்டது மட்டுமல்ல, நேரடியாக காட்டப்பட்டது திமுகவுடைய ஆட்சி காலத்தில் தான். இன்றைக்கு கேள்வி நேரமே இல்லை, சட்டப்பேரவையில் கேள்வி நேரமே இல்லை.
அவசரத்தின் கருதி சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் ஒத்தி வைக்கப்படும். ஆனால் கேள்வி நேரமே இல்லாம ஒரு கூட்டத்தொடர் நடக்கிறது. அப்படியே கேள்வி கேட்டாலும் பதிலே தெரியாத ஒரு அரசாங்கம் உட்கார்ந்து இருக்கிறது. இந்த பேரவை நிகழ்வுகளை ரொம்ப தெளிவா கேட்டாங்க. ஏவாவேலுவும் கேட்டாரு, எதிர்கட்சி தலைவரும் கேட்டார். நீங்க அவை குறிப்புல இருந்து நீக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா லைவ்ல போய்கிட்டு இருக்கு. அவை குறிப்புல இருந்து நீக்கிறதுக்கு காரணம் இது தவறானது அல்லது இது முறையற்றது அல்லது அன்பார்லிமெண்ட்ரி அப்படின்னு தானே நீக்கிறோம். அப்ப லைவ்ல போகுதே, அதை எப்படி கட் பண்ண போறீங்க? அப்ப பிரிவிலேஜ்ல ஆட் பண்ணுங்க. அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட ஒன்றை பொதுவெளியில் போடக்கூடாது என்று ஏதாவது ஒரு பிரிவிலேஜ் இருக்கணும்ல அவைக்கு. அப்ப அவையினுடைய மாண்பு கெட்டு போச்சு. அது சரி, இவனுங்களுக்கு அவைக்கு என்ன மாண்பு? தனி தீர்மானம் போட்டாங்க தமிழ்தாய் வாழ்த்த முதல் பாடணும்னு. போட்ட 3வது நாள் சாஸ்திரா பல்கலைக்கழகம் தமிழ்தாய் வாழ்த்த மறுபடியும் 3வதா பாடிட்டான். பேரவையின் மாண்பு பிரமாதம், மாண்பு பளபளக்குது. அந்த பேரவை மாண்பு எங்க போச்சு? இது பேரவையை அவமதிக்கின்ற செயல் இல்லையா? இது பேரவையின் தீர்மானத்தை கொச்சைப்படுத்துகின்ற செயல் இல்லையா? இதற்கெல்லாம் கோபம் வராது. எப்ப கோபம் வரும்? இந்த அமிதாப் மாமாவுக்கு எப்ப கோபம் வரும்னு தெரியல. எப்பயாவது கோபம் வந்து நாட்டுக்கு நல்லது செய்வாருன்னு பார்த்தா அதெல்லாம் ஒருபோதும் செய்ய மாட்டாரு. மாறாக சட்டப்பேரவைக்குள்ள வந்து 4 கத்து கத்துவாரு, மேடையை போட்டு ஒரு 4 கத்து கத்துவாரு. இப்படி கத்தி கூப்பாடு போடுறதையே ஒரு பொழப்பா வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றி கொண்டு, இவர்கள் சட்டப்பேரவையை ஏமாற்றி கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டே இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி விட முடியாது. எந்த அல்காரிதம் உன்னை கொண்டு வந்ததோ அதே அல்காரிதம் உன்னுடைய ஆட்சியை